தேவனுடைய மகத்துவமான நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் காலை தியானத்துக்காக சில வசனங்களை வாசித்து அதன் மூலம் அதன் கருத்துக்களை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நாள் முழுவதும் அதை பிரயோஜனப்படுத்தி வாழ்வோம். தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 3வது 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாக இருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று நமக்கு நன்றாய் தெரியும். அவரை நினைக்கும் பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். நான் உன்னை நினைக்கும் பொழுதுலாம் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கான 2 காரணத்தை இங்கே சொல்லி காட்டுகிறார். என்னன்னு பார்த்தா, அவருடைய கண்ணீர், 2வது அவருடைய மாயமற்ற விசுவாசம். ஒரு மனிதனை நம்ம பார்த்தோன்னா, சிலரை நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவங்க எப்படிப்பட்டவங்க, அப்படி அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன அவங்களுடைய குணநலங்கள் என்ன, சில காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி வரும்போது ஆனால் அப்படி இங்கே தீமோத்தேயுவை அவர் நினைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் உன்னை நினைத்து 2வது வசனத்தில் நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து அப்படி என்ன செய்கிறேன், என்ன அவர் நினச்சாருன்னா அவருக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா இவருடைய கண்ணீர் ஞாபகத்துக்கு வருகிறது என்று சொல்லி பாருங்க. அப்படின்னா இவர் மற்றவர்களுக்காக தேவனிடத்தில் அவர் கண்ணீரோடு வேண்டுகிற, கண்ணீர்னால் அவர் அழுகைனா அவருக்காக அழுகிறத சொல்லலை, அவர் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதே அவருக்கு மற்றவர்களுக்காக இவர் அழுகிறதை அவருக்கு ஞாபகம் வருது. இன்னொன்று என்னென்னா அவருடைய விசுவாசம், மாயமில்லாத உண்மையான அவருடைய விசுவாசம் அவருக்கு முன்பாக நிற்கிறது. இந்த 2ஐயும் நினச்சி என்ன செய்கிறாருன்னா, என்னோட முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வருகிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவரை பார்க்கணுன்னு ஒன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த ரெண்டு சம்பவம் எனக்கு எப்பவுமே ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் ஒரு குருவுக்கு கீழாகவும் இருக்கிறோம், இல்லை நாமளும் நமக்கு கீழே சில உதவிக்காரர்கள் உடையவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகளாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட இந்த உறவின் முறையில் நம்மளை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மனதில் ஏற்படுகிறதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இந்த தகப்பனுக்கு தன்னுடைய மகனை நினைக்கும் பொழுது 2வது வசனத்தை வாசிக்கும், பிரியமுள்ள குமாரன், அதாவது தன்னுடைய மகனை போல பாவித்து அவரை அந்த மகனை நினைக்கும் பொழுதுலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய விசுவாசமும் அவர் மற்றவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதையும் கண்ணீரோடு நிற்கிறதையும் நினச்சி பார்த்து அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. அது பார்க்கணுன்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல், நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், உன்னை நீ இப்படி வாழ்கிறதுனால நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதே போல் நம்மளும் நம்ம பெற்றோர்களுக்கு கீழே நம்ம வாழ்கிறோம், இல்லை நமக்கு கீழே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு நம்மை காண்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மை பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்து நான் இப்படிப்பட்ட பிள்ளையை நான் பெற்றதுனால அது எனக்கு தேவன் இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றோர்களோ, அல்லது நம்மோடு கூட வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகள் என் தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார், கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவராக இருக்கிறார், அப்படி இல்லை என்னுடைய பெற்றோர்கள் இப்படி இருக்கிறார்கள்னு சொல்லி தேவனுக்கு இப்படிப்பட்ட தகப்பனை இப்படிப்பட்ட பெற்றோர்களை எனக்கு கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி பிள்ளைகளும் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நம்ம இதில் தோல்வி விட்டுறவங்களாக இருக்கிறோம். இது மறுபடியும் நமக்கு தேவன் இதை எதுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா, நம்மளை புதுப்பித்துக்கலாம். உண்மையிலே எல்லாம் முடியும், நம்மளை மாற்றிக்கொள்ள நமக்கு முடியும். மாற்றிக்கொள்ள முடியாததெல்லாம் நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கல. இந்த கையை கலட்டி போட்டு வேறு கை மாட்டிக்கன்னு சொல்லி தேவன் சொல்லலை. ஆனால் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, தேவன் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடிந்ததை தேவன் செய்ய சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழைய செயல்பாடுகள், ஒருவேளை நம்ம தேவனுடைய சமூகத்தில் மற்றவங்களுக்காக நிற்கலை அப்படின்னா இனி என்ன செய்வோம், மற்றவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களாக இருப்போம். நம்மளோட விசுவாசத்தில் ஏனோ தானோ அங்கேயும் இங்கேயும் குந்தி நடக்கிறவங்களாக இருந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திருத்திக்கிட்டு நம்முடைய
விசுவாச வாழ்க்கையை இன்னும் சீர்படுத்திக்கலாம். இதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்று நாளில் நம்ம இதை ஞாபகப்படுத்திருக்காரு. அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த நாள் முழுவதும் இதை நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்படிப்பட்ட விசுவாசத்திலும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலும் நாம் உறுதியாய் நிலை நிற்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோம். அது அப்போ பார்க்கும் பொழுது அது தேவனுடைய சமூகத்தில் அநேகர் நமக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ்ந்தோம்னா தேவனுடைய நாமத்தை நாம் மயம்படுத்துகிறவங்களா இருப்போம். அதனால் இப்படி வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மயம்படுத்துவோம். இந்த நாள் முழுவதும் தேவன் இந்த சிந்தனையிலே நம்மை நிரப்புவாராக. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.